காலேஜ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலா கிளம்புற நேரத்துல ஒரு பிளான் ஓடுச்சு எங்களுக்குள்ள. இன்னைக்கு தானே கடைசி நாள், நம்ம எங்கேயாவது போய் சாப்பிடலாம் அப்படின்னு. லஞ்ச் சாப்பிடுற அளவுக்கு யாருக்கிட்டயுமே பட்ஜெட் இல்ல. அதனால சின்னதா ஒரு பேக்கரியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பிளான்ல ஆக்சுவலா 5-6 பேர் உண்டு. ஆனா 2-3 பேரால வர முடியல. அதனால நாங்க 3 பேர் மட்டும் போனோம். காலேஜ்ல இருந்து கிளம்பி ஆட்டோ பஸ் எல்லாம் பிடிச்சு நேரா வேப்பமூட்ல வந்து இறங்கணும். அங்க இருந்து ஒரு குட்டி பஜார் மாதிரி இருக்காம். நான் பார்த்திருக்கேன். ஆனா இதுவரை எதுவுமே வாங்கினது இல்ல. இந்த வாட்டியும் அதே கதை தான். பார்த்ததோட முடிஞ்சு எதுவுமே வாங்கல. அந்த வழியா நேரா மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். அதுல வேற ஒரு பஞ்சாயத்து, கீழே அண்டர் கிரவுண்ட் வழியா வரணுமா இல்ல ரோடு கிராஸ் பண்ணி போகணுமா அப்படின்னு. இந்த பேக்கரிக்கு போறதுக்கு அண்டர் கிரவுண்ட் வழி போறது வேஸ்ட். அதனால நேரா ரோடு கிராஸ் பண்ணி கடைக்கு போயாச்சு. ஆக்சுவலா 2 நாள் முன்னாடி இந்த பேக்கரிக்கு இவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டுருக்காங்க போல. நல்லா இருக்கு, நிறைய வெரைட்டியா இருக்கு, கண்டிப்பா இங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. அதனால அங்க இங்க அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணல, நேரா அந்த கடைக்கே போயிட்டோம். சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்து நல்லா இருந்தது. ஆனா நான்வெஜ் வந்து ஹலாலா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அதனால நான் நான்வெஜ் சைட் போகல. ஒரு எக் பப்ஸ் மட்டும் வாங்கினேன். அவங்க வந்து சிக்கன் பர்கர், சிக்கன் ரோல் வாங்கினாங்க. அப்புறம் கொரியன் சீஸ் பன் வாங்கினாங்க. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, மேல போய் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு எல்லா ஐட்டம்ஸ்லயும் 10 ரூபாய் கூடயும். சரி, ஏன் இப்படி ரேட்டு அப்படின்னு கேட்டப்போ மேல ஏசி ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்களாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அதை பத்தி எதுவுமே சொல்லல. மேல போய் உட்காந்து சாப்பிட்டோம். எக் பப்ஸ் மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கொரியன் சீஸ் பன் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரா இருந்தது. இன்னொரு வாட்டியும் தாராளமா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயே ஜூஸ் வாங்கி சாப்பிடலான்னு பிளான் பண்ணோம். ஆனா ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால ஜூஸ் எதுவுமே அங்க ட்ரை பண்ணல. அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அமௌண்ட் எல்லாம் கெட்டிட்டு நேரா வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த கடைகள் எல்லாம் தாண்டி தான் அடுத்த கடைக்கே போவோம். அதனால எப்பவுமே இந்த கரும்பு ஜூஸ் வந்து குடிப்போம். சரி, அங்கதான் ஜூஸ் குடிக்கல, அதனால இங்க வந்து 3 பேரும் ஆளுக்கு ஒரு கப் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுக்கு இடையில இன்னொரு கதை வேற போட்டோம், இன்னொரு நாள் இதே மாதிரி வந்து போனோம் அப்படின்னு. ஆனா எங்க நடக்கவா போகுது. இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் யாரால ரிலேட் பண்ண முடியும்னு மறக்காம கீழே உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம ஷேர் பண்ணுங்க. அப்போ ஓகே, இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? பாய்.